மேலறை தியானம் ஆகஸ்ட் மாதம் 18ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் வெண்டி எஸ். ரியுலோடா, கிழக்கு ஜாவா, இந்தோனேசியா. தலைப்பு: ஜெபிப்பதற்கு ஒன்று கூடும் மரத்தடி. வாசிக்க வேண்டிய வேத பகுதி உபாகமம் 7ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் தொடங்கி 14ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் 66ஆம் சங்கீதம் 20ஆம் வசனம். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்திய ஜாவாவில் உள்ள ஒரு சிறிய கிராமத்துக்கு என் சிநேகிதியை பார்க்க போனேன். ஒரு நாள் மாலையில் எனது சிநேகிதி மழையினால் சேரும் சகதியுமான ஒரு பாதை வழியாக அவர்களின் ஆலயத்துக்கு அருகே இருந்த ஒரு மிகப்பெரிய புளிய மரத்தடிக்கு என்னை அழைத்து போனார். அங்கே அந்த கிராமத்து பெண்கள் சிலர் கூடியிருந்து ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் அங்கு கூடி தங்கள் போராட்டங்கள், மகிழ்ச்சிகள் ஆகியவற்றை பகிர்ந்து கொண்டு கடவுளின் வழிநடத்தலை கவனித்து கேட்பார்களாம் என்று எனது சிநேகிதி சொன்னார். அந்த நேரத்தில் ஒரு வயதான தாயார் சிறிதளவு நெல் இருந்த கூடையை தூக்கி பிடித்து, நாங்கள் மழைக்காக ஜெபித்தோம், கடவுள் மழையை தந்தார், எனது பயிர் பாதுகாக்கப்பட்டது என்றார். மற்றவர்கள் ஆமேன் சொன்னார்கள். கதை சாதாரணமாக இருந்தாலும் நன்றி நிரம்பியதாக இருந்தது. நான் அந்த மரத்தடியில் அமர்ந்து அவர்களை கவனித்த போது எனது ஜெபத்தை பற்றி நினைத்தேன். நான் ஜெபிக்கிறேன், ஆனால் கடவுள் தரும் வழிநடத்தலுக்காக சிறிது நேரம் காத்திருப்பதில்லை. அவர்களின் ஜெபத்தில் கேட்பதல்ல, எதிர்பாராத வழிகளில் கடவுள் தரப்போகும் விடைக்காக காத்திருப்பதே முக்கியமானதாக இருந்தது. பயங்கள், எதிர்பார்ப்புகள், நன்றிகள் ஆகியவற்றை கடவுளிடம் கொண்டு வருவதோடு காத்திருக்க மற்றவர்களை அழைக்கிறேன். ஜெபம். அன்பான கடவுளே, ஜெபங்களை கேட்கிறதற்காக நன்றி. தினசரி வாழ்வில் உங்கள் பிரசன்னத்தை உணர்ந்து அமர்ந்திருந்து வழிநடத்தலை பெற்றுக்கொள்ள எமக்கு உதவுங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை: எனக்கிருக்கும் குறைவான நேரத்தில் எப்படி கடவுளின் வழிநடத்தலை பெற்றுக்கொள்வேன்? கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் அவர் தரும் பாதுகாப்பும் வழிநடத்தலும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.